ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேடிஸ் கேம் ஸ்டேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸோட வேரிஃபிகேஷன் எஸ்கேப்போட கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ண யூஸ் கொண்டு ஏற்றுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஷார்ட் ஃபீட் பார்ட் 2 ஏன் வரலன்னு கேட்டிச்சு, ஷார்ட் பார்ட் 1 ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ நான் எடுக்காமல் இந்த கேமில் இருந்து ரொம்ப நேரமாக உட்காந்து விளாண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேம் தான் முடிச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வருது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபீட் 2 கேம் ப்ளே பார்ட் 1 வரலாம். ஸோ இந்த வீடியோ நாளைக்கு இந்த வீடியோவும் பார்த்துட்டு நம்மளோட வியூஸ் கொண்டு ஏற்றுங்க மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எப்படியா அங்கேருந்து தாவி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவே இல்லை, மேலே பேசிட்டே இருக்கும். அப்படின்னா அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதில் ஏறி தாவி போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரோப்ளாக்ஸ் பிடிக்குமோ நம்ம கமெண்ட் செக்ஷன் போய் ரோப்ளாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேமு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு நல்ல கேம் தான். சரி பார்த்தீங்கன்னா நம்ம பேச விட்டுது அப்போ என்ன மக்களை உடைக்க முடியல, வந்துடுச்சு. ஓட கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ வருது மக்களே, என்ன மக்களே வந்துடுச்சு. என்ன மக்களை உடைக்க முடியல, என்ன மக்களை கரும்போது டமால் 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 டுமீல் இன்ன கைஸ் மூளை வெறுப்பேற்றுது. வேறு ஏதாவது பண்ணணுமா? இல்லை அப்படி திரும்ப போய் அவுட் என்ன பக் ஆயிடுச்சா? எப்படி என்ன மக்களை உடைய மாட்டேங்குது? பேக்கில் இருந்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. சரி தான் எடுத்தான். எனக்கு தெரிஞ்ச கேமு கொஞ்சம் லேக் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துருச்சு, என்ன திரும்ப போயிடுச்சு மக்களே. என்ன மக்களே இது அதுனா வந்துருச்சு. யூ வாண்ட் டு ஆட் வேரி ஸ்பெஷல் தேவையில்லை மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வருதான்னு பார்த்தா இங்கே சைடு இருக்குது, 2 பட்டன் காட்டுது. உடஞ்சிருச்சு. அதான் அட்டாக் இந்த மாதிரி பட்டனா மக்களே. இப்போ இங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஓடி இந்த மேலே இருக்க பைப் வழியாக கூட நம்ம மேலே ஏறி தப்பிச்சு போனோம். அவன் பார்த்துட்டான் மக்களே நம்மளை. ஓடு அச்சமில்லை ஓடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட நார்மல் ஷூட்டே போச்சு. இது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாண்டுட்டு வெறுப்பாயிருச்சு. இவன் நம்ம இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு 7 அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம். அது பார்த்தீங்கன்னா அதில் கம்மியாக தான் காட்டிப்பேன், அதில் எடிட்டில் தூக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா அச்சமில்லை ஓடு. ஏன்னா இது கரெக்டாக தாவரப்பட்ட நேரம் கீழே இருக்கணும் அமுக்க முடியல. இவன் மூஞ்சவர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறான் மக்களே. அப்படி பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஓடிடலாம். திரும்ப பார்த்துட்டா மக்கள். ஏன்டா இனியும் மட்டும் தான் வைப்பாங்க, அவன் 2 பேர் வர்றாங்களா பார்க்க மாட்டேன். இன்னும் தப்பிச்சு ஏன்னா செல் 4 செல் 5 செல் 6ன்னு 3 இருக்குது. ஆனால் அதில் எவனுமே இல்லை. அப்போ இருக்கிற பூரா செல்வு நான் ஏரியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் அப்படியே ஏறியாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா ஏறி இதில் கரெக்டாக தாவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், அடிக்கணுமா? திறக்கணும் மக்கள் நார்மலா. என்னது அது திறக்கலை மக்களே. இதுவும் அது மாதிரி தான் திறக்காதுன்னு தெரில மக்களே. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, திறக்கவே மாட்டேங்குது. ஓப்பன் ஆகுதுன்னா திரும்ப கீழே குதிச்சு பார்த்தீங்கன்னா வரேன். திரும்ப கீழே குதிச்சுன்னா மேலே ஏறி வரணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் ஓடும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வரும். பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா வழி இப்படி தானாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன் ஓப்பன் பண்ணி வச்சு போனால் தான் தெரில, அங்கே ஓப்பனாக இருக்குது. அப்படியே தாவி திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஓடி இவ்வளோ டம்முன்னு விழுந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கேயும் ஒரு கதவு இருக்குது. ஐயோ அது அப்பா ஆடாது, நான் இது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. சைடு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, ஷாவல், அதான் மண்வெட்டி இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த கதவுக்களில் பார்த்தீங்கன்னா அடியிலே தெரியுது பார்த்தீங்கன்னா மண் இருக்குதுன்னு. அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்தால் திறக்கணும். அதை எடுத்து தோண்டணும். தோண்டு நல்லா தோண்டி உள்ளே போனது பார்த்தீங்கன்னா இங்கே என்னது அது லாவாலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் இதெல்லாம் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கேமை முடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தாவி போகணுமா? பார்த்தீங்கன்னா தாவியாச்சு. அடுத்து தாவியாச்சு. ஏன்னா நமக்கு டக்குன்னு வளர்ந்துருச்சு. தாவி தான் போகணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துட்டு டக்குன்னு தாவியாச்சு. அதுவும் உடம்பு விழுந்துருச்சு மக்களே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்தாச்சு. இங்கே ஒரு குகை போகுது. இந்த குகைக்குள்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியானது, டக்குனு முடிச்சிடலாம் மக்களே. டக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எங்கிட்டு போகுதுன்னு தான் தெரில. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு போகணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கல் ஒரு மேதானே சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சாகுறேன். இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா போய் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா வந்துருச்சுட்டான். திரும்பி காலி. பார்த்தீங்கன்னா இப்போ தடவை கரெக்டாக இல்லைங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சைடெலாம் வரல, டக்குன்னு ஓடிடுவோம். போனால் அதெல்லாம் வந்துருச்சு. சைடு உள்ளே போயிடலாம். எப்படி மக்களே? எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளே தானே இருந்தேன், எப்படி செக் போனேன்? பார்த்தீங்கன்னா உள்ள வந்து திரும்ப டக்குன்னு போய் ஓடி போய் உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா போய் நிற்கணும். டக்குன்னு ஓடி போய் வந்துட போகுது. வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம், டக்குன்னு ஓடிடலாம். அது எத்தனை வந்தாலும் இப்போ கவலை இல்லை. பார்த்தீங்கன்னா மேலே ஏரியாச்சு. இங்கே ஏறி வந்தால் இங்கே என்ன பண்ணணும்? பார்த்தீங்கன்னா இங்கே சைடு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். சைடு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. இது ஓடியாச்சு. பார்த்தீங்கன்னா இதை திருப்பிட்டு அடுத்த இருக்குது பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது, அதில் போகணும். பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு மக்கள். என்ன மக்கள் இது ரோபோட்டு தான். ஓகே பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு கதவுக்கிட்ட போவோம். பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருச்சு முடிஞ்சு. நம்ம காலி, இதுலையும் காலி மக்களே. மக்களே அது நேராக திறந்தா மக்களே இருக்குன்னு 2 தடவை தேவைலாம் வெட்டியாக போய் சுற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வேகமாக போய் ஏறி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி, படியில் தாவி போகிறது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டியாச்சு. தாண்டினதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மக்களே. பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை திருப்பினா நேராக பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட்டு மாதிரி ஏற்றிட்டு போவோம். மேலே போனது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வருமே, அது பேர் மறந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா கேஃபேட்டேரியா செக்யூரிட்டி ட்ரைனிங் தான் போகணும். பார்த்தீங்கன்னா மக்களே ஜூஸை குடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறி போய் தாங்க வேண்டியதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள் கலரில் தான் இருக்கிறத தாங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் முடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லேயே அதுக்கு தாவி வந்தாச்சு. அடுத்து இங்கே வந்தாச்சு. அடுத்து இதுலேயும் தாவணும். கரெக்டாக இதுலேயும் தாவியாச்சு. அடுத்ததும் தாவியாச்சு. இதுலேயும் தாவியாச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட் ட்ரையில் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து வந்தாச்சு மக்களே. வெறுப்பு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரி பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த ஜூஸ் ரொம்ப தீந்துருச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா குடிச்ச நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கீழே தவறு தான் என் தப்பு. திரும்ப பார்த்தீங்கன்னா வேகமாக போய் ஏறியாச்சு. அடுத்தும் தாவியாச்சு. அடுத்து கரெக்டாக தாவியாச்சு. அடுத்தும் கரெக்டாக தாவியாச்சு. அடுத்தும் கரெக்டாக தாவியாச்சு. அடுத்தும் கரெக்டாக தாவியாச்சு. அடுத்தும் தாவியாச்சு. அடுத்தும் தாவியாச்சு. அடுத்தும் தாவியாச்சு. அடுத்தும் தாவியாச்சு. எதுவும் தாவியாச்சு மக்களே. இதையும் ஷீட் விட்டாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா போகும். வேகமாக பார்த்தீங்கன்னா போகணும். அடுத்து ஓகே அப்படின்னா அடுத்து ஏரியாச்சு. இங்கிட்டும் ஏரியாச்சு. அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு எப்படியும் வந்தாச்சு மக்களே. அதனால் இப்போ இந்த படிக்கு மேலே ஏறி இதுக்கடுத்து நான் இந்த படிக்கு மேலே ஏறணுமா படின்றேன். ஏனிக்கு மேலே ஏறியாச்சு. ஏன்னா நமக்கு திரும்ப ஜெயில் வருது. பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லேடர் இது மக்களே. இந்த ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா அது ஏணி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி எழுதி போட்டிருக்கு, தெரியாமல் இதுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜனர் அது பார்த்தீங்கன்னா தேவையானப்போ தான் அமுக்கணும். நான் ஆரம்பத்தில் அமுக்கி விட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா போய் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்தாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை போட்டு மேலே ஏறணும். அது பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டு ஏறிக்கலாம் தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக செவுத்தை ஒட்டி போட்டால் தான் ஏற முடியும். என்ன இங்கே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கதவு இப்படி திறந்துட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. கதவு திறந்து நேரம் ஆச்சு. அது கீழே டக்குன்னு தள்ளி விட்டணும். அது நேரத்துக்கு எனக்கு ஒரு பக் ஆச்சு. அதான் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு மிஸ் லைட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வச்சாச்சு. என்ன மக்களே இது வெறுப்பேற்றுது.
நான் கரெக்டாக வந்தாச்சு. நீனா ஏறி 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 என்னடா அது வெறுப்பேற்றுது. எனக்கு தெரியாது கரெக்டாக ஏறிடணும். ஏன்னா மக்களே ஏறியாச்சு மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு இதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொறுமையாக போகணும். இன்னும் அது கிராஸ் வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்தது கிராஸ் போகணும். யார் தான் தெரில பாய் மவுஸ் கேபின்னு நான் கூடிய வந்துட்டுருக்கேன். அது நம்மளை அடிச்சுட்டே வரான். அடுத்து ஏரியாச்சு மக்களே. அடுத்து மேலே போனதும் இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா அந்த வால்வெலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். சூப்பர். இது நான் அடுத்த ட்ரை கரெக்டாக வந்தாச்சு. இதுவும் கரெக்டாக நமக்கு இதுக்கு கரெக்டாக அடுத்து தவியாச்சு. இதுவும் வந்தாச்சு. இதுவும் தவியாச்சு. அடுத்தது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு மக்களே. திரும்ப ஒன்று. அடுத்து 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 பார்த்திங்கன்னா நோ நோ கரெக்டாக வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னது கரெக்டாக தவிரலாம். அடுத்து வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏரியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் ஏறணும். ஏன்னா இது வால்வை க்ளோஸ் பண்ணுறது போல் மக்கள். இதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா இந்த வால்வெலாம் வரும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இது அப்படி 2 ஏறிச்சுருந்தா இந்த இதுக்கு தான் பார்த்திங்கன்னா வால்வெலாம் க்ளோஸ் பண்ணி மேலே போகணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அமர்த்திட்டு அடுத்து நான் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா அதை போய் பார்த்திங்கன்னா இப்போ அமர்த்தணும். பார்த்திங்கன்னா நேராக போகணும். இன்னும் மக்கள் இங்கே இறக்கி விட்டுருச்சு. திரும்ப இங்கேருந்து வரணுமா? இல்லை மக்கள் இது நேரம் இங்கே தான் வருது. இன்னும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. கீழே போய் அந்த நான் அங்கே இருக்கிறவனு பார்த்திங்கன்னா அப்படி சாப்பிட்டா டக்குன்னு இன்னும் மக்களே தாவும் இல்லை. அப்புறம் மக்கள் இதை முடிக்கிறது மக்களே நான் பார்த்துட்டேன். இந்த கம்பி மேலே ஏறி போய் பார்த்திங்கன்னா நம்ம தாவணும். ஏன்னா தகுந்த 2ஆவது மூடியாச்சு. ஏன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக தப்பிச்சு போயிடலாம். பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஏறி போகலாம் 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 வேகமாக போகலாம். ஆனால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கு மக்களே. ஓணும் ஓ ஷீட் நான் இங்கே விழுந்துட்டோம். ஏறி போயிடலாம் மக்களே. இது வந்தாச்சு. அதுக்கடுத்து இது வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அது தாவி போயிடலான்னு நினைக்கிறேன் மக்களே. தாவியும் போக முடியல மக்களே. கீழே இங்கே இருக்கா இங்கே சைடு ஒன்று மக்களே ஒன்று இருக்குது. அதை பார்த்திங்கன்னா போயிடும் அடைக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு போயிடலாம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லென்த் ஒரு 1/2 மணி நேரம் போகும். போகுதுன்னா இந்த மொத்த கேமே முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ண முடியும் கொண்டு போயிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக சொல்லாமல் இருந்தேன். கேட்டிங்கன்னா நம்ம கேம் பற்றியே பேசி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக போகும்னு பார்த்தா ரொம்பவே கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வெறுப்பாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தாவி வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே இந்த கேமுக்கு பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களே நான் பார்த்திங்கன்னா அது கிளைமேக்ஸில் பற்றி நான் சொல்கிறேன். வேறு பார்த்திங்கன்னா ஓகே பார்த்திங்கன்னா இந்த வால்ட்டுக்குள்ளே வெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. வெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆமாம் இந்த நாமக்கலே ஒரு பேத்துச்சு 4-5 தடவை அட்டம் பண்ணி தான் தடவை முடித்தேன். இங்கே தாவி கரெக்டாக இங்கிட்டு தாவி அடுத்து இந்த சைடு தாவி கரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் தாவி அடுத்து இங்கே இதில் தாவியாச்சு. இதுலேயும் தாவியாச்சுன்னு பார்த்தா இங்கே இந்த 2ஆவதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய தடவை பார்த்திங்கன்னா விட்டுட்டு தோற்றேன். ஏன்னு தெரியல பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜில் வரும்போது தவணை தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிக்க முடியும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஆனால் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் பொறுமையாக பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வரும்போது தவணை அப்போ தான் பார்த்திங்கன்னா அதை முடிக்க முடியும். அதை அடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் தாவியாச்சுன்னு பார்த்தா அதெல்லாம் அதுவும் விட்டாச்சு. ஏன்னா அது கரெக்டாக அப்படியே பார்த்திங்கன்னா முடிச்சு ஆகணும் அப்படின்ற வெறி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நிறைய தடவை தோற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பொறுமையாக எல்லாத்தையும் காலேஜ் வச்சு இங்கே வந்து கரெக்டாக இது தாக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதையும் தாக்கலான்னு பார்த்தா அதுவும் அங்கேயே விட்டேன். இன்னொரு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வேகமாக பார்த்திங்கன்னா போய் கரெக்டாக தாவி இதையும் கரெக்டாக தாவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தாவி கரெக்டாக இதையும் ஜம்ப் பண்ணிட்டேன்னு பார்த்தா அது வந்து நான் திரும்பியும் விட்டேன். பார்த்திங்கன்னா சரி இந்த தடவை ஜெயிச்சிடணும்னு பார்த்தா முதல்ல விட்டேன். இதான் பார்த்திங்கன்னா வெறுப்பாகுது மக்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப தாவி அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல விட்டாச்சு. அது நிறையா தடவை அட்டம்ப்ட் போச்சு. இதெல்லாம் காட்டுறதே வன்மி. இது ஏன்னா 1 மணி நேரம் ஆனதுக்கு இந்த மிஷினை பார்த்திங்கன்னா பாதி காரணம்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மிஷினும்
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவை வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தடவை விட்டப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிருச்சு. ஏன்னா அந்த கேம் எதுனா வேணாம் டெலிட் பண்ணலாம் பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கடைசி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. அதுக்கு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி ஒரே ஒரு தடவை காஸ்ட் ட்ரெயின் பொறுமையாக பண்ணி தாவி தாவி வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கரெக்டாக அந்த எட்ஜ் வரும்போது தாவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சாச்சு மிஷினை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படிக்க மேலே ஏறணும். ஏன்னா ஆனால் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெலிட் பண்ணி போகலான்னு கேட்டுருச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போகணும். இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப்பு கொடுத்து அது கரெக்டாக அந்த வெண்ட்டில் போகணும். நான் வந்துருச்சுன்னு பார்த்தா விட்டுட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி கரெக்டாக வெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். அதுக்கடுத்து நேராக ஓடி போய் கீழே டம்முன்னு விழுந்ததுக்கப்புறம் இந்த கேஃபிடேரியா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகணுமான்னு பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்னன்னு தெரில அந்த செஃப்பை பார்த்தீங்கன்னா போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கன்று இருக்கும். அந்த கன்று தான் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. சும்மா டம்மு டும் 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 டாப்பு டும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அது எங்கேயோ அந்த ஃபுட்டு ஸ்டோர்ஸ் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு சூக்கா அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். அதெல்லாம் அதுக்குள்ளே தக்காளி எடுத்துட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன் எடுத்து அவன் மேலே குறி வச்சு டமால் டுமீல் சுட்டுனா டக்குன்னு சுற்றிட்டேன். அவங்களே ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு தோக்க எடுத்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனை போட்டாச்சு. சில இருக்க காசெல்லாம் போய்க்கலாம். இன்றைக்கினா அடுத்த சாப்டர் இருக்குதுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உதவ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதவு திறந்து தான் இருந்துச்சு நினைக்கிறேன். முடியாது தெரில. அப்படின்னா சரி பார்க்கல. பார்த்தீங்கன்னா அதை அவனை போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டம்முன்னு உருண்டு தான் பக்கு தான் நினச்சேன் ஆமாச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா நார்மலாகவே அப்படி தான் போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படி இருந்துச்சு. இந்த படியில் ஏறி மேலே வேகமாக ஏறிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட்டுன்னு காட்டுச்சு. அப்போ இவ்வளோ தான் கேம் முடிச்சான்னு பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் மேலே ஏற்ற சொல்கிறேன். என்னடா வெறுப்பேற்றுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேசர்லாம் படாமல் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தேன். அப்படின்னா ஃப்ளூக்கில் போனது மக்களே. நான் சும்மா கேமரா ரொட்டேட் பண்ணி தாவிட்டேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அந்த லேசர் மேலேயே போய் விழுந்துட்டேன். அதில் தெரிஞ்சு அதாவது செகண்ட் அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிடணுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பறந்து போனேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தான் போனேன். அடுத்து கடைசியில் வந்ததில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃபன்னு அடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் தாண்டிட்டேன். நான் என்ன நினச்சி எனக்கு சத்தியமத்தில் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு. அது பார்த்தீங்கன்னா நான் வித்த காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நேராக இங்கே உள்ளே ஓடி வந்ததும் இங்கே ஓடி வந்தது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட அங்கிட்டு போனதில் இந்த மெட்டல் பேங்க் போட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா மக்களே டக்குன்னு என்னென்னு ஒன்றுமே புரியல. இதை எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் அது படல் இந்த இது வேறு ஏதாவது பண்ணணுமோ ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வந்து போட்டாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு போடணும்ல அதுக்கு எடுத்து இந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த சைடு இருந்து எடுத்தால் எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த சைடில் இப்படி கரெக்டாக இப்படி போட்டலான்னு பார்த்தா அது போய் கீழே விழுந்துருச்சு. அதுக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா சுட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சரி பின்னாடி இதே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட போட்டலான்னு இதையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த சைடு வச்சு அதுவும் கீழே விழுந்துருச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் கீழே வச்சு போயிட்டேன். அதுக்கு தான் திரும்ப கரெக்டாக இந்த இடத்துல ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி போய் இந்த ரீஜென்ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த மெட்டல் பிளாங்க் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இங்கே போட்டால் நானும் சேர்ந்து விழுந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா மேலே ஏறி போய் எடுத்துகிறதுக்குள்ளே வந்து நான் வித்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஓகேதுன்னா திரும்ப மேலே ஏறி போய் பார்த்திங்கன்னா இது எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் தாவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக அதை போட்டான்னு பார்த்தா வித்ததுன்னா அப்படியே பக்கில் பறக்குது. சரிதுன்னா திரும்பினதுன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு டக்கு டக்குன்னு வெறுப்பு தான் மக்களே ஒன்று விட்டா கூட. அதுக்கடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா வரல பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த இடத்துல போய் கரெக்டாக அந்த எல்லோ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த கார்னர் போய் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சு போட்டேன். கரெக்டாக எட்ஜில் நின்றுச்சு.
சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிலிம்பி அந்த மாதிரியே போட்டுருவோன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓடி வந்து அந்த பிளாங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க்கில் ஏறி பார்த்தீங்கன்னா அங்கே போய் போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடணும். நான் பொதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜ்லேயே விழுந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கதவும் திறந்தாச்சு. இங்கே இருக்காமல் பார்த்தீங்களா வந்தால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தெரிஞ்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆக்கினேன். நான் அந்த கன் எடுத்து அவன் 2 கையிலையும் சுட்டாலே போதும். ஆனால் அதில் லைஃப் டக்குன்னு வரதான் அது நான் ஈஸியாகவே முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கையை பார்த்தீங்கன்னா அடித்தாலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் குறைஞ்சிடும். இன்னும் ஒரு கை பார்த்தீங்கன்னா இப்போ காலி. அடுத்த கை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பார்த்தீங்கன்னா காலி பண்ணியாச்சு. ஆலி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சுட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அம்முன்னு எடுத்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் போய் எடுத்த வண்டி தான். பார்த்தீங்கன்னா அதில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வீக்கில் இருந்துச்சு. அப்போலாம் அந்த வண்டி எடுத்துருக்கானோம்னா கேம் முடிஞ்சுன்னு பார்த்தா அதான் பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த கேம் ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன அப்படி ஆக்சிடென்ட் கொடுக்கேன் வண்டிக்கு பைசையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றதுனா ஒன்று வேணும் வண்டி விட்டு இறங்கி என்ன அடுத்து நான் இந்த ரீசெண்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா வண்டி திரும்ப நார்மலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போய் கரெக்டாக வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக போனேன். இதனால் அந்த கேமரா அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இந்த கேமில் அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நேராக கடைசி போன கேம் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நேராக கடைசி வரைக்கும் போனோம்னா என் பையன் நின்றுச்சுன்னா இங்கே கேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒன்றும் புரியல. இங்கே வந்தால் அதான் பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்தால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்துடுமோன்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டால் அங்கேயும் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் 3 நேரமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி இதில் போய் ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல. அப்புறம் என்ன ஒன்று அப்புறம் அடைய வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டி எடுத்து இப்படி சைடு போட்டு அது மேலே ஏறி போயிடலான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை எப்படியோ வந்து திரும்ப வந்து வித்த கடை ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதம் பண்ணி வண்டியை நார்மலாக்கியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு போனால் அதுலேயும் எல்லாம் சரி திரும்ப நம்ம பழைய ஐடியா யூஸ் பண்ணிடுவோன்னு இந்த வண்டியை டம்முன்னு செகுத்துலேயே போய் முட்டி ஏறியாச்சு. அது போட்டதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேலே தாவி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தாவி எடுத்து பார்த்தீங்கன்னா படியில் ஏறியாச்சு. படியில் இருந்ததுக்கப்புறம் இப்படி சுற்றி போனதும் இங்கிட்டும் படி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா படின்னே சொல்கிறது மக்களே ஏணி இருந்துச்சு ஏறி போயிடுச்சு. வேகமாக ஏறி வந்தேன். அப்படின்னா மேலே ஹெலிகாப்டர் இருந்துச்சு. அப்போ இதை எடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கேம் பார்த்தோம். நான் எடுத்தாச்சு ஹெலிகாப்டர் பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி அவ்வளோதான் கேம் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா பேரிஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு அப்படின்ட்டு நான் ஜாலியாக இருந்து மற்ற அடுத்து என்ன செஞ்சு கேட்டிங்கன்னா திடீர்னு பிளாக் ஸ்க்ரீன் வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே புரியல பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் சுற்றி பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராக்கெட் இருந்துச்சு. இந்த ராக்கெட்டை என்ன எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் அப்படின்னா அந்த ராக்கெட்லாம் பார்த்து டெலிபோர்ட் ஆகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த சைடு மேப்பு கொடுத்துருந்தேன் டெலிபோர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே வந்து அதெல்லாம் அந்த இது என்ன நடந்து கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேடி கேமரா நம்மளோட ஐடி தான் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தோம் 555 பாயிண்ட்ஸ் எடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்து ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இங்கே மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னா அது நம்மளாம் நம்ம முடிச்ச மிஷினாக அப்படின்னா திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன் மக்கள். நம்ம முடிச்ச இடம்லாம் இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கடைசி அந்த டெசர்ட்டு நான் பார்த்துட்டு நான் திரும்ப செல்லுக்கே போகலான்னு பார்த்தோம். நான் செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி டஞ்சனை கொடுத்துட்டேன். டஞ்சனை பார்த்தீங்கன்னா ஏன்னா கல்லும் வரல பார்த்தீங்கன்னா அதனால் செவத்துலாம் சின்ன சுற்றி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சுற்றிட்டுறதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு இந்த செல்ஸை திரும்ப கொடுத்து வேகமாக போய் இந்த ராக்கெட்டில் ஏறலாம். இந்த ராக்கெட்டில் ஏறணுமான்னு தோணுச்சு. ராக்கெட்டில் ஏறினா இல்லை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவு முடிப்படி வந்துடுச்சு. நான் அந்த ஜம்ப்பு பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்தது ராக்கெட் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ராக்கெட் நேராக விண்வெளிக்கு போயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு மேலே போயிட்டே இருக்குன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வச்ச மாதிரி தொடரும்னு போட்டாங்க மக்களே. ஏன்னா ஏலியன் பேஸ் சொன்னதுக்கப்புறம் இன்ஃபின் வந்துடுச்சு. சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.